ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெசேஜோட தலைப்பு த பிளஸ்ஸிங் ஆஃப் கிவிங், கொடுப்பதினால் கிடைக்கும் ஆசீர்வாதம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த டாப்பிக்கில் பேசவே மாட்டேன். 2 வாரமாக ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வார்த்தையின் மூலிமா கொடுப்பதினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி சில காரியங்களை இந்த நாளில் உங்கள் முன்பதாக நான் பேச விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 35. வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. கொடுப்பதே பாக்கியம் போதுமானது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள இயேசு சுவாமி, தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கேட்குற இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, பரத்திலிருந்து நீங்கள் வார்த்தையை அனுப்பும்படியாய் ஆண்டவரே இந்த வேலையில் கூட அடியனை மறைத்து கொள்ளுங்க சுவாமி. நீங்கள் பேசுங்க. ஆவியானுடைய பிரசன்ஸ் ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவும்படியாய் உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாய் ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவியை ஆண்டவரை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் ஆண்டவரே இந்த இடத்துல பெருகுங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 20:35 எல்லாம் வாசிங்க. போதுமானது. அதாவது இன்னைக்கு என்னுடைய மெசேஜோட தலைப்பு த பிளஸ்ஸிங் ஆஃப் கிவிங், அதாவது கொடுப்பதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் நாம் இப்பொழுது வாசித்தோம். அப்போஸ்தலர் 20:35 வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இட் இஸ் மோர் பிளஸட் டு கிவ் தேன் டு ரிசீவ். அதாவது ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுடைய கை இப்படி இருக்கக்கூடாதான், இப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கக்கூடாது? ஷோ யுவர் ஹேண்ட். உங்களுடைய கையெல்லாம் காட்டுங்க. உங்களுடைய கை எப்படி இருக்கக்கூடாது? இப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய கை இப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதான் வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறது, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே முக்கியம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த கொடுத்தலை பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில காரியங்களை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளுக்கு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? கட்டாயமாக நீங்கள் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் 10ல் 1 பங்கை கொடுக்கணும். எத்தனில் 1 பங்கு கொடுக்கணும்? அது மாத்திரம் இல்லாமல் 10ல் 1 பங்கை பிரித்து வைக்கணுமா? 10ல் 1 பங்கை பிரித்து வைக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதற் பலன் முதற்கனியை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாடு சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யும்போது, அதாவது வயலில் அறுவடை செய்வாங்களே, அறுவடை செய்யும்போது வயலின் ஓரத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா? அறுவடை செய்யணுமா? எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? அறுவடை செய்யும்போது வயலின் ஓரத்தையெல்லாம் ஏழைகளுக்காக விட்டு விடணுமா? அதுவும் கொடுக்கறது தானே. ஸோ அப்படி என்று பழைய ஏற்பாடு சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாடு கொடுப்பதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு அன்பின் செய்யலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டாயம் இல்லை, இது ஒரு அன்பின் செயல். ஹல்லேலூயா. அதாவது 10ல் 1 பங்கு நீ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இல்லை, எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துதுங்க. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் காட் ஹஸ் கிவன் டு யூ. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் இடத்துல கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ண? தாராளமாக கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கணும்? சத்தமாய். 10ல் 1 பங்கில் தாராளமாய். அதான் நம்ம வசனம் வாசிச்சோம். அவன் தன் மன விருப்பத்தின்படியே விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. கட்டாயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. உங்கள் மனதில் நியமித்தபடி நீங்கள் கொடுக்கணும்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் வேதம் சொல்கிறது பாருங்கள், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு வரவே வராது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உற்சாகமாக என்னுடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்போது அவனிடத்துல நான் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீ அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்போது உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இது ஒரு பலி, இது ஒரு ஆராதனைங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கொடுப்பதை பற்றி புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரகசியமாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ரகசியமாக இருக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ தர்மம் செய்யும்போது உன்னுடைய தர்மம் எப்படி இருக்கணும்? அந்தரங்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆக மொத்த கொடுப்பதை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் சில பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்தாங்க. அவர்களை பற்றி இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. Proverbs chapter 3 verse 9.
வாசிங்க. உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதற் பலனை தேவனுக்கு கொடுத்தல். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? முதற் பலனை தேவனுக்கு கொடுத்தல். கிவிங் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், கிவிங் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதாவது நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ண, முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். ஸோ இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். போதுமானது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை சம்பவம். அதாவது காயின் ஆபேல், ஆதாமோட பிள்ளைகளை பற்றி இங்கே நம்ம பார்க்குறோம். காயின் ஆபேல், இந்த 2 பிள்ளைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆபேல் பார்த்தீங்கன்னா ஆடுகளை மேய்க்கிறவராக இருந்தார். ஆபேல் யாராக இருந்தார்? நல்லா என் கூட ஆன்சர் பண்ணுங்கள். ஆபேல் யாராக இருந்தார்? ஆடுகளை மேய்க்கிறவராக இருந்தார். காயின் பார்த்தீங்கன்னா நிலத்தை சாகுபடி செய்கிறவராக இருந்தார். அதாவது அவர் ஒரு உழவன் வேலையை செய்து கொண்டிருந்தார். ஸோ இதுதான் இவர்களுடைய பின்னணி. இவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனிடத்தில் வந்து காணிக்கையை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பொருளின் தரமாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவருக்கு முன்பதாக வச்ச காணிக்கையின் தரம் எப்படி இருக்குதுன்னு அதை சொல்லி வாசிங்க. அந்த வசனத்தை வாசிமா. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. போதுமானது. 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. அதாவது இவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? காணிக்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறாங்க. அதாவது காயின் பார்த்தீங்கன்னா நிலத்தின் சிலவற்றை ஏனோ தானோன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு காணிக்கையை. ஆனால் ஆபேலை பார்த்தீங்களா, அவனுடைய கொழுமையான ஃபேட்டு. இப்போ நீங்கள் ஒரு சிக்கன் கடைக்கு போகிறீங்க, வெறும் வந்து எலும்பாக போட்டால் நீங்கள் பிடிக்குமா உங்களுக்கு? நல்லா ஃப்ளெஷ்ஷானதாக போடுங்க அப்படி சொல்லி தானே கேட்போம். ஹல்லேலூயா. என்னங்க வார்த்தையே வர மாட்டேங்குது? ஹல்லேலூயா. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா ஆபேல் மந்தையின் மந்தையில் முதன்மையானதை அவர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டு சிறப்பானதை, ஃபேட்டானதை, கொழுமையானதை, அதாவது நொஞ்சு போனதும் வந்து அவர் என்ன பண்ணல? தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வரல. அவர் கொழுமையானவற்றை அவர் வந்து என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் தரத்தை வந்து ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையிடும் போது அது ஒரு ஆராதனை. இது ஆண்டவர் எனக்கு இப்போ சொல்லிக் கொடுத்தாரு. ஏனோ தானே நம்ம காணிக்கை போடக்கூடாது. ஹல்லேலூயா. காணிக்கை போடும்போது ஏன் எழுந்து நின்று காணிக்கணும்? அது ஒரு ஆராதனை. ஐயா காணிக்கைன்றாங்க, அப்போ தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு ஆராதனைங்க. ஏதோ வந்தோம் போனோன்ட்டு எடுத்து இப்படி காணிக்கை போடக்கூடாது. ஒரு பயபக்தியோட நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்ம காணிக்கை போடும்போது நம்ம இருதயத்தை பார்ப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஆபேலுடைய இருதயத்தை பார்த்தாருங்க. ஹல்லேலூயா. அவன் மந்தையின் தலையீற்றுகளில் கொழுமையானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக படைத்தாருங்க. ஆனால் காயின் ஏனோ தானோன்னு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இதனால் நடந்தது என்ன? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபேலுடைய காணிக்கை மட்டும் அங்கீகரிச்சிட்டாரு, என்னுடைய காணிக்கை அவர் வந்து எடுக்கலைன்னு சொல்லிட்டு அவருடைய முக நாடி வேறுபட்டுச்சு. அவருடைய முகம், ஆண்டவர் என் காணிக்கையை ஏற்றுக்கவே இல்லை,
ஆபேலுடைய காணிக்கை மட்டும் அவர் என்ன பண்ணார், ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவனுடைய முக நாடி வேறுபட்டு அவன் மேலே எரிச்சல் ஆயிட்டாரான். பாருங்கள், பைபிள் வந்து வேதத்தில் சொல்லுது ஆபேல் வந்து நீதிமானாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் காயின் வந்து துன்மார்க்கனாக இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை போய் நல்லா வாசிச்சு பாருங்கள். ஆபேல் வந்து நீதிமானாக இருந்தான், காயின் துன்மார்க்கனா. அப்போ அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய சகோதரன் மீது பொறாமை கொண்டு அவனை கொலை பண்ணினான்னு பாருங்கள். இங்கே அவர் என்ன பண்ணார், ஆபேல் என்ன பண்ணார்? எதனா ஒரு பெரிய தப்பு பண்ணாரா? இல்லை. அவர் செஞ்ச வேலையில் முதன்மையானது, பெஸ்ட்டானதை ஆண்டவருக்கு கொண்டு போய் காணிக்க கொடுத்தாரு. இது அவனுக்கு பிடிக்காம அவன் என்ன பண்ண, கொலை பண்ணிட்டான். வேதத்திலே முதல் கொலை இந்த கொலை தான். காயன் ஆபேலை கொலை செய்தான். அதுவும் நைஸாக பேசி, வயலில் பேசிகிட்டே இருக்கும்போது, வாப்பா உன்கிட்ட கொஞ்சம் சீக்கிரட்டாக பேசணுன்ட்டு வயல் வெளியில் போய் பேசி அவனை கொண்டு போட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அவர் எவ்வளோ தெனாட்டில் பதில் சொல்கிறாருங்க. அவனுக்கு நான் என்ன காவலாளியோ, செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு காணிக்க ஒழுங்காக கொடுக்கல, சகோதரன் மீது பொறாம எரிச்சல், சகோதரனை கொலை பண்ணிட்டான். ஆண்டவரே கொஸ்டின் கேட்குறான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ? ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிச்சார் பாருங்க. அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுடைய ரத்தம் வந்து பரத்தில் எட்டுமாங்க. ஹல்லேலூயா. அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுது. கடைசியில் ஆண்டவர் அவனை சபித்தார். ஹல்லேலூயா. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, முதன்மையானதை, த பெஸ்ட் திங்ஸ் வி ஹாவ் டு கிவ். ஆண்டவருக்கு முழுமையான ஒரு முதற் பலனை என்ன பண்ணனா நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொழுமையானதை, ஏனோ தானன்னா ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தாதீங்க. ஒரு பய பக்தியோட, உண்மையாகவே நான் கற்றுக்கிட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதான் வார்த்தை சொல்லுது, விசனமாயும் அல்ல, அவன் தன் மனதில் நியமித்தபடியே. அதாவது நீங்கள் பிளான் பண்ணுமா. இப்போ ஒரு ஊருக்கு போகும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இந்த ஊர்லேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறேன், சென்னையிலேருந்து கேரளா போகிறேன், இவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுது, இவ்வளோ அமௌண்ட்டை நான் ஒதுக்கி வைக்கிறேன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஆலயத்துக்காக, நான் இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன், மிஷினரிகளை தாங்குவதற்காக நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன், சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்காக நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன், யூத் மினிஸ்ட்ரிக்காக நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன், மாதத்தில் ஒரு முறை சாப்பாடு போடுவதற்காக இவ்வளோ அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் மனதில் நீங்கள் நியமிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுங்க, அவன் தன் மனதில் நியமித்தபடியே. ஹல்லேலூயா. நீங்கள் பிளான் பண்ணணும். கொடுக்கறத கூட நீங்கள் என்ன பண்ணணும், பிளான் பண்ணி பெஸ்ட்டானது ஆண்டவருக்கு கொடுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் காணிக்கையை அங்கீகரிப்பாருங்க. ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்த தேவன் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் அவருக்கு பெஸ்ட்டானதை கொடுக்கும்போது உங்களுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. மார்க் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம். மார்க் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 41 44. சீக்கிரமாய் வாசிங்களேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, இயேசு காணிக்கை பெட்டிக்கு அருகே உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியின் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஜனங்கள் காணிக்கை பெட்டி அருகே காணிக்கை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டாள். ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டால் அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும், காணிக்கை போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் காணிக்கை பெட்டி அருகே உட்கார்ந்துருக்காங்க. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஐஸ்வர்யவான்கள்லாம் வராங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு ஏழையான விதவை, ஹல்லேலூயா, ஏழையானவங்கன்னு சொல்லப்படல, ஒரு ஏழையான விதவை தன்னிடத்தில் இருக்கிற அந்த 2 காசை வந்து என்ன பண்ணுறா, முழுமையாக போடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 2 காசு இருக்குது, ஒரு காசு நம்மளுக்கு வச்சுட்டு ஒரு காசை நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். ஆனால் அவங்க அப்படி யோசிக்கலை. அந்த ஏழையான தாய் இருக்காங்களே, அந்த ஏழையான விதவை, நான் ஒரு காசு போட்டால்
அது 50% தான் நான் ஆண்டவருக்கு கொடுக்குற மாதிரி நான் என் ஏசப்பாவுக்கு 100% கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருந்த அந்த 2 காசையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் அவங்க அந்த காசை பார்க்கலங்க. என்னை நடத்துகிற தேவன் என் கூட இருக்கிறார், அவர் என் குறைகளை நிறைவாக்குவார், அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி 100%, அதாவது அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும், அந்த 2 காசு தான் அவளிடத்துல இருக்குது, அது போட்டுட்டு அவளுக்கு வேற இல்லை. 100% அவன் என்ன பண்ணுறா, இந்த இடத்துல தேவனுக்காக கொடுக்குறா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், அவருக்கு ஒரு நாளும் அவருக்கு கொடுத்தவங்க யாருமே ஆண்டவர் கடனாளி அல்லங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுத்ததை திரும்ப கொடுத்துருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்ததை திரும்ப கொடுத்துருவார். அதாவது நீங்கள் 2 மடங்காக கொடுக்குறீங்கன்னா ஆண்டவர் 4 மடங்காக திருப்பி கொடுத்துருவார். அப்படி தான் ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே எத்தனையோ செல்வந்தர் வந்து காணிக்கை போட்டாங்க, ஆனால் இந்த ஏழை விதவையோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இவ தான் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும், தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அவன் இந்த காணிக்கை பெட்டியில் போட்டா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்குது, இதை நான் போட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களை ஃபினான்ஷியலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னா, பொருளாதார பண தேவைகள் உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவருடைய சமூகத்தில் 100 தனியாக கொடுங்க. ஹல்லேலூயா. அது தாங்க இவங்க பண்ணாங்க. இந்த ஏழையான விதவை அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, ஆனால் ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்தாங்க. ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார். செல்வந்தங்க பணக்காரங்களுடைய காணிக்கையெல்லாம் இல்லைங்க, அந்த ஏழை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. அவளுக்கு இருந்ததெல்லாம் விசுவாசங்க. இந்த 2 காசு மேலே இல்லை, என்னை உண்டாக்கினவர், என்னை நடத்துகிறவர், எல்ரோயி, என் குடும்பத்தை நடத்துகிறவர், என் பிள்ளையினுடைய தேவையை சந்திக்கிறவர், என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எல்ரோயிங்க, உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஏழை விதவையை கண்ட தேவன் இந்த ஏழை விதவினுடைய 2 காசு அவ காணிக்கை போட்ட மாத்திரத்திலே அவருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு உதாரணமாக நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், முதற் பலனை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு. 2வது பார்த்தீங்கன்னா தியாகத்தோடு கொடுக்கணுமா. ஹல்லேலூயா. நம்ம எப்படி கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும், தியாகத்தோடு கொடுக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ தியாகம் பண்ணி கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. என்றைக்குமே ஆண்டவர் உங்களை வெறுமையாக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என்று சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு கொடுங்க. உண்மையாகவே இதை பற்றி நான் பேசவே மாட்டேன், ஆண்டவர் என் கூட பேசினார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவது முதற்கனியை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். 2வது தியாகத்தோட நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணுங்க. 3வது பார்த்தீங்கன்னா மனமுவந்து கொடுக்கணுமாங்க. ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கணும், மனம் கோணச்சு இல்லை, மனம் உவந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கொடுக்குறவர்களாக இருக்கணும். நீங்கள் வேதத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 1 கொரிந்தியர் எழுதின புத்தகத்தில் 9:7 சொல்லுது, அவன் தன் இருதயத்திலே நியமித்தபடியே கொடுக்க கடவன், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். வசனம் நோட் பண்ணிக்கோங்க. 2 கொரிந்தியர் எழுதின புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, மக்கதோனியா சபை, கொரிந்து சபை. ஹல்லேலூயா. என்னென்ன சபை? மக்கதோனியா அண்ட் கொரிந்து சபை. இந்த 2 சபையும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் மிகுந்த உபத்திரவத்தினாலே தங்களுக்கு அளவுக்கு மீறி ஆண்டவர் தங்களுடைய சக்திக்கு மேலாக கொடுத்தாங்களாங்க. எப்படி இருந்தாங்களோ, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க, அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. பியாண்ட் தேர் எபிலிட்டி, அவங்களுடைய தகுதிக்கு மீறி ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொரிந்து சபையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் தங்களுடைய தகுதிக்கு மீறி ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்ததுனால அவங்கள தேவன் ஆசீர்வதித்தார். மக்கதோனியா சபையும் கொரிந்து சபையும் ஆண்டவருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தாங்க. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், சரி நான் காணிக்கை கொடுக்குறேன், ஓகே, ஏழைங்களுக்கு உதவி செய்கிறேன், சரி, இதனால் எனக்கு என்ன லாபம், இதனால் எனக்கு என்ன யூஸ்? மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 10 சொல்லுது,
என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சேலஞ்ச் பண்றாரு, என்னை சோதித்து பாருங்கள், பண்டக சாலையில தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். ஐ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுடைய இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்கக்கூடாததா இருந்தது. அதாவது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது, ஆபிரகாமை அழைத்து ஒரு பட்டணத்தில் கொண்டு போகும்போது அவனுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தும் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வேணும்னா, பொருளாதார ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், ஆனால் என்கிட்ட பணமே நிற்க மாட்டேங்குது, ஓட்ட பையில் விழுந்த மாதிரி போயிடுது, வீணான செலவு வருது. ஆனால் இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் ஓப்பன் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் வீட்டில் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன். 11ஆவது வசனம் சொல்லுது, நான் பட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் பட்சிக்கிற தேவன். உங்களுக்கு வீண் செலவு வராது, மருத்துவ செலவு வராது. நீ நினைக்கலாம், ஆண்டவரே நான் நாள் முழுவதும் ஓடி ஓடி சம்பாதிச்ச காசெல்லாம் நான் வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறேன், மருத்துவ செலவு போகுது, இந்த கையில் வாங்கினா இந்த கையில் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அநேக நின்று உட்காந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் பட்சிக்கிற தேவனுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுத்து, ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, என்னை சோதித்து பார். ஆண்டவர் எங்குமே சொல்ல, இந்த அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை சோதித்து பாரு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் 24-25 சொல்லுது, வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டுங்க. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு உன் கரத்தை நீட்டும் போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குவார். நீ நினைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு தர போதுமானவராக இருக்கிறார். வானத்தின் பல கணிகளை உனக்காக திறப்பார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உனக்கான ஆசீர்வாதம் உன் பக்கத்தில் தான் இருக்கிறது. உனக்கு வேணும்னா ஆண்டவரிடத்தில் கொடுத்து நீ பெற்றுக்கொள். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் ஊழியக்காரனுக்கு கொடுக்குறேன், ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு கொடுங்க, அப்படியெல்லாம் ஒரு நாள் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன், ஹல்லேலூயா. ஊழியக்காரனை ஆண்டவர் பாதுகாத்துக்கொள்வார். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குங்க. எத்தனையோ ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்காங்க, எத்தனையோ சிறு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் அவர் வானத்தின் பனகலிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, வசனம் சொல்லுது, உதாரண குல ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. நீ கொடுக்க கொடுக்க, அதாவது ஒரு கிணத்துல தண்ணி இறக்க தான் என்ன பண்ணோம், தண்ணி வந்துட்டே இருக்கும். அதே போல தான் நீ கொடுக்க கொடுக்க, நீ ஊழியத்துக்கு கொடுக்க கொடுக்க உன்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் என்று ஆவியானவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. நீங்கள் எப்படியோ காணிக்க கொடுத்துருக்கலாங்க, ஒரு பய பக்தியோட காணிக்கையும் தசமபாகத்தையும் ஒரு பயத்தோட ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். ஆண்டவரே, என் மனதில் நியமித்து நான் கொடுக்குறேன்ப்பா. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு பய பக்தியோட ஆண்டவருக்கு உங்கள் காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் காணிக்கையை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும்னா, நீ ஃபினான்ஷியலாக ஆசீர்வதிக்கப்படணும்னா அவருக்கு கொடுத்து சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு கொடுத்துருங்க. அவர் என்றைக்குமே கடனாளியானது இல்லைங்க. நீ கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. இசப்பா, இதனால் வரைக்கும் நான் எப்படி காணிக்க கொடுத்தேன் என்று தெரியலப்பா, இனிமே உண்மையாய், ஹல்லேலூயா, ஆபேல போல ஆண்டவரே நான் உமக்கு உண்மையானதாய், முதன்மையானதாய், தலையீற்றுகளில் கொழுமையானதாய் ஆண்டவரே, நான் சம்பளம் வாங்கின உடனே ஆண்டவரே இங்கே வருவேன் ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை நான் தாங்குவேன் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நான் தாங்குவேன்ப்பா, வாலிபர்களை நான் தாங்குவேன்ப்பா. எத்தனை பேர் அந்த டிசிஷன் எடுப்பீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பொருளாதார ஆசீர்வாதம் வேணும்னா அவருக்கு கொடுங்க. அவருக்கு கொடுத்தவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லை. அவருக்கு கொடுத்தவங்க என்றைக்குமே கைவிடப்பட்டது இல்லைங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளை உனக்கு சொந்த வீடு வேணுமா, அவருக்கு கூட ஆண்டவர் உனக்கு தருவார். நீ நினைக்கலாம், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், என்னால் வாடகை பணம் கொடுக்கும்போதே சொல்லு, ஆண்டவரே நான் அடுத்த வருஷம் சொந்த வீட்டுக்கு போகணும்ப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவருங்க, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னவருங்க.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையில் விபிஎஸ் நடக்க போகுது. கிட்டத்தட்ட இப்பொழுது 4 கிராமங்களில் பிளான் பண்ணியிருக்கோம். 4லேருந்து 5 கிராமத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சிறுவர்கள் ஊழியத்தை வந்து நம்ம கொடுத்து தாங்கணும். சரிங்களா? இந்த குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, நான் வந்து பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டு நான் சொல்ல, உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. ஒரு வேளை நான் 1 நாள் சாப்பாடு போடுறேன், 2 நாள் சாப்பாடு போடுறேன், இல்லை நானே என் கையால் செஞ்சு எடுத்துன்னு வந்து தரேன்னா தயவு செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுங்க. இல்லை நான் ஸ்நாக்ஸாக கொண்டு வந்துடுறேன், இல்லை நான் கூல்ட்ரிங்க்ஸாக கொண்டு வந்துடுறேன், நான் இங்கேயே சென்னையில் வாங்கி பேக் பண்ணி மதுராந்துக்கு சென்ட் பண்ணுறேன், இல்லை என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது, நீங்களே எடுத்துன்னு போயிடுங்கன்னா தயவுசெய்து சர்ச்சில் வச்சுருங்க. நம்ம 5 கிராமத்தில் நடத்த போகிறோம். ஆண்டவர் அந்த பிள்ளைகளை சந்திக்கணும். ஹல்லேலூயா. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். சிட்டி லைஃப்பில் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஊழியத்தை செஞ்சிடலாம். ஆனால் கிராமத்தில் செய்யவே முடியாது. பாருங்கள், ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள், தயவுசெய்து என்னை கவனிங்களேன். முதலாவது வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா விபிஎஸ் எடுக்கும்போது 5 நாள் எடுத்துட்டோம். 6வது நாள் ப்ரோக்ராம் வச்சு என்ன பண்ணோம், குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாம் பிரியாணிலாம் ரெடி பண்ணிட்டோம், குழந்தைங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியாச்சு. திடீர்னு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இறந்துட்டார். எப்படி இருக்கும் பாருங்கள். பார்த்தா ஊரில் எல்லாம் அங்காளி பங்காளி அப்படின்றாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, கையும் ஓடல காலும் ஓடல. பிரியாணி வேறு அவ்வளோ பாஸ்டமா வேறு அழுகுறாங்க, ஐயோ ஆண்டவரே இவ்வளோ பிரியாணி வேறு செஞ்சு வச்சிட்டோமேப்பா. ஆனால் உண்மையே சொல்கிறேங்க, அன்றைக்கி ஒரு காரியம் வந்து எங்களை நெகிட விட்டதுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் நினச்சோம் எந்த குழந்தைங்களும் வராதுன்னு நினச்சேன். 40 குழந்தைங்கள நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அதாவது நேர் வழியாக வராமல் குறுக்கு வழியாலாம் வராங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டேங்க, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவருங்க. ஹல்லேலூயா. அவர் நம்ம கைவிடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. இது முதல் இன்சிடெண்ட்டுங்க. 2வது விபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எனக்கும் ஏஞ்சலுக்கும் ஒரு விஷ பூரா கிடச்சிடுச்சு. ஏஞ்சல் பாப்பா அதை உட்காந்துட்டுருக்கு. நைட்டு 1 மணிக்கும் ஓடுறோம் ஊசி போடுறதுக்கு, தடுப்பூசி போட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரம் நான் பார்த்தீங்கன்னா போனேன் கிறிஸ்மஸ் டைமில் தொன்னாடு அடுத்த கிராமத்தில் போயிட்டு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். அவ்வளோ நேரம் நல்லா தாங்க இருந்தேன். ஜனங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்களா, நான் செருப்பு போட்டு பேசிகிட்டு இருந்தேன். சரி, கிராம மக்கள்லாம் ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாங்களே, சரி நம்ம செருப்பு போட வேணாம், செருப்பு கழட்டிட்டு போய் மயக்க பிடிச்சோம் பாருங்கள். அவ்வளோதான், என்னாச்சுன்னே தெரியல, கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்து கிடக்குறேன். அல்லேலூயா. அதாவது சிறுவர் ஊழியெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமானது இல்லைங்க. அதாவது சிறுவர்களை வைத்து தான் ஆண்டவர் அந்த கிராமத்தெல்லாம் நம்மளை வச்சுருக்கிறாரு. 3வது கிராமத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. இப்போ 4வது கிராமத்துக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சவரம்பாக்கம் சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அல்லேலூயா. எந்தெந்த கிராமத்தில் நம்ம இப்போ நடத்துகிறோம், கொளத்தூர், நல்லாம்பூர், தொன்னாடு 3 கிராமத்தில் நடத்த. 4வது கிராமம் வந்து சவரம்பாக்கம். எல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க, அந்த கிராமத்தையும் ஆண்டவர் தொடணும். சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ, உங்களுடைய அதாவது வேதம் சொல்லுதுன்னா அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே நான் இதை செய்கிறேன். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துட்டாங்க, விபிஎஸ்க்காக இதை நீங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை, பட் ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசியிருக்கிறார், நீ சிறுவர் ஊழியத்தை தாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ காலையிலே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க ஐயா கிட்ட. ஸோ நீங்கள் போய்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு என்ன உங்களால் முடிஞ்ச கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை சாப்பாடோ இல்லை அரிசியோ இல்லை காய்கறிங்களோ இல்லை ஸ்நாக்ஸோ, சரிங்களா, எல்லாமே நீங்கள் பொறுப்பெடுத்துட்டு வாங்கி தருங்க. அப்புறமே கடைசி நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் gift வாங்கி தர போகிறோம். அதாவது நீங்கள் gift பார்த்தீங்களா, எந்த சர்ச்சிலுமே இதுமாரி கொடுத்தது கிடையாதுங்க. நான் வந்து போன வாரம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு எல்லாம் சொன்னாங்க, எங்கள் சர்ச்சிலாம் ஒரு கிண்ணம் ஒரு தட்டு தான் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் என்ன தெரியுமா கொடுத்தோம், பெரிய பெரிய ஹாட் பாக்ஸு, பவுட்ரு, சோப்பு, வாட்டர் பாட்டிலு, பவுச்சு. ஹல்லேலூயா. நம்மளுடைய சபை சின்ன சபையாக இருந்தாலும் கொடுக்கறதுல தேவன் வந்து நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய சபையின் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமாங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி. அதனால் இந்த சின்ன பிள்ளைகளை நீங்கள் நினச்சி கொள்ளுங்கள், இந்த கிராம ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். இதை வச்சு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்க. ஹல்லேலூயா. நான் ஓடுவேன், அந்த பாரம், சுவிசேஷ பாரம், அந்த பாரம் உங்களுக்கெல்லாம் இருக்கணும். ஆண்டவரே ஜனங்கள்லாம் கொண்டு வாங்க. ஆனால் அந்த ஜனங்க ரொம்ப கடினமான இருதயம் உள்ள ஜனங்க. ஏதாவது வேணும்னா மட்டும் தான் வருவாங்க, வாங்கிட்டு அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் அந்த காலத்து மிஷினரிங்களாம் எப்படி தெரியுமா, கொடுத்து தான் என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. நம்ம கொடுத்து தான் அவங்கள என்ன பண்ணோம், ஏசப்பா கிட்ட கொண்டு வரணும். அப்போ கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ண, எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் உதாரணத்துவமாக உங்களுடைய மனதில் நியமித்தபடி ஆபேலை போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.